வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹார்ட்டி வெல்கம். இந்த வீடியோவில் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ரவா லட்டை பிகினர்ஸ் செய்தால் கூட எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டுருங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவா லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாலை சூடு பண்ணிக்கணும். நம்ம இன்றைக்கி பால் வச்சு தான் ரவா லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவு பால் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பாலை நான் சூடு பண்ணிக்கிறேன். பால் பொங்கி வரும்போது அடுப்போட அனலை சிம்மில் வச்சுட்டு 15 நிமிஷத்துக்கு பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கிட்டத்தட்ட நம்ம சேர்த்துருக்க இந்த 1 கப்பு பால் பாதி அளவுக்கு குறைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம பாலை சுண்டை பண்ணிக்கணும். இப்படி பண்ணுறதுனால நம்ம செய்கிற ரவா லட்டோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு டைம் இல்லைன்னா பாலை பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் கொதிக்க வச்சு நீங்கள் செய்துக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா சுண்டிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக ரவா லட்டு செய்கிறதுக்கு முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் இலகுனதும் இதில் தேவையான அளவுக்கு முந்திரி தேவையான அளவுக்கு திராட்சையை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வறுத்துக்கணும். இந்த ரெசிபி பொறுத்தளவில் முந்திரி பருப்பும் திராட்சையும் இவ்வளோதான் சேர்க்கணும், அளவெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு அதிகமாக சேர்க்கணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சமாக போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சும் சேர்த்துக்கலாம். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் சேர்க்கணும்னு விருப்பம் இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த முந்திரியும் திராட்சையும் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. நான் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். இப்போ இந்த முந்திரியும் திராட்சையும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி நெய் இருக்குது. இந்த நெய்யே நமக்கு போதுமானது, அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா நெய் சேர்க்க தேவையில்ல. இப்போ இந்த நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துட்டு ரவையை வறுத்துக்கணும். ரவையை வறுக்கிற பதம் பார்த்தீங்கன்னா ரவையிலேருந்து நல்லா வாசனை வரணும். அதே நேரத்தில் நம்ம ரவையை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா க்ரன்ச்சியாக இருக்கணும். மேக்ஸிமம் ரவையை வறுக்கிற பதம் எல்லா ரெசிபிக்குமே இதுதான். இப்படி வறுத்தாதான் நம்ம எந்த ரெசிபி செய்தாலுமே டேஸ்டியாக இருக்கும். அதனால ரவையை நல்லா க்ரன்ச்சி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கங்க. இப்போ இந்த ரவையை நான் நல்லா வறுத்துட்டேன். அடுத்ததாக இதில் சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நம்ம எடுத்த 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரைங்கிறது சரியான அளவு இனிப்பாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப நேரம் வதக்கலாம் கூடாது. சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா 2 நிமிஷத்துக்கு இதை வறுத்துக்கிட்டாவே போதும். அதுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை ஓரளவுக்கு கொஞ்சம் இலகி வர ஆரம்பிச்சிரும். நான் சொல்லியிருக்க இந்த டைமிங் அடுப்போட அனல் மீடியமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்துட்டு இருக்கும்போது சரியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அடுப்போட அனலை ரொம்ப குறைச்சி வச்சுட்டு வறுத்துட்டு இருந்தீங்கன்னா டைம் 4 நிமிஷம் கூட ஆகும். இப்போ இந்த ரவையை நான் நல்லா வறுத்துட்டேன். அடுத்ததாக இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதை இதில் சேர்த்துக்கணும். நான் முந்திரியை உடச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு உடச்சிட்டு சேர்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேர்த்த ஏலக்காய் பொடி ரவையில் நல்லா கலந்துக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த வறுத்த ரவையை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். எதுக்காக நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கணும்னா நம்ம வறுத்த கடாயிலே ரவையை வச்சுட்டு இருக்கும்போது கடாயோட ஹீட்னால ரவையோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். ரவையை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறமா ரவை நல்லா சூடாக இருக்கும் போதே பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா சூடாக இருக்க ரவையில் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா ரவை ரொம்ப சாஃப்டான மாதிரி ஆகிடும். அதனால ரவை கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் பால் சேர்த்துக்கணும். இப்போ இந்த ரவை கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு வந்துருச்சு. அதனால நான் இப்போ இதில் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பால் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மொத்தமாக பால் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வருதான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உருண்டை பிடிக்கிறதுக்கான பதம் நமக்கு மிஸ் ஆகாது. அப்புறம் இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு 1 கப்பு ரவைக்கு நமக்கு 1/4 கப்பு அளவுக்கு அல்லது அதுக்கு குறைஞ்ச அளவுக்கு தான் பால் யூஸ் ஆகும். ஏன்னா மொத்தமே நம்ம உருண்டை பிடிக்கிறது பாலோட ஈரப்பதத்தில் மட்டும் இல்லை. ஏன்னா இந்த ரவை கை பொறுக்கிற சூடில் தான் நம்ம வச்சுருக்கிறோம். அதில் இருக்க சர்க்கரையில் நம்ம பால் சேர்க்கும் போது இலக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம உருண்டை பிடிக்கும் போது நம்ம கையோட ஹீட்னாலையும் சர்க்கரை இன்னும் நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த பால் சேர்த்து பண்ணும்போது நிறைய பேருக்கு மிஸ்டேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
அதனால பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரவை வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்க மாதிரி இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா அது மாதிரி இருக்கணும். நான் சொல்லியிருக்க மாதிரியே நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு ரவா லட்டு எப்போவுமே பதம் மிஸ் ஆகாமல் சூப்பராக உருண்டை பிடிக்கிற மாதிரி வரும். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு உருண்டை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா உருண்டை பிடிக்க வருதா? அதே நேரத்தில் நான் இதை வந்து உடச்சும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் குழப்பெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா உதுத்த மாதிரி இருக்குது. இது தாங்க சரியான பதம். இப்போ இந்த ரவா மிக்ஸை உங்களுக்கு விருப்பமான சைஸில் உருண்டை பிடிச்சிங்கன்னா டேஸ்டியான ரவா லட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.